ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மூக்குக்குமானம் நாகு கிருஷி சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் திண்டுக்கல் பிரியாணி பண்ண போகிறோங்க. திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி ரொம்பவும் சுவையாக இருக்கும். இது உங்களுக்கும் தெரியும். இது எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? ஓகே. முதல்ல இது மாதிரி பிரியாணி இலை, முந்திரி பருப்பு, லவங்கம், கொஞ்சம் மிளகு, பெரிய ஏலக்காய், சோம்பு, தனியா, கடல் பாசி, ஸ்டார் பூவு, ஏலக்காய் எல்லாம் எடுத்துருக்கேங்க. இதெல்லாம் பவுட்ரு பண்ணிக்கலாம். இது மாதிரி கொரப்பாக பண்ணிக்கணுங்க. இதுதான் மெயின் நம்ம அந்த பிரியாணிக்கு டேஸ்ட் வரத்துக்கு. இப்போ புதினா எடுத்துருக்கேன். புதினா, கொத்தமல்லி இது அரைச்சிக்கிறதுக்காகங்க, பேஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக. புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, வெங்காயம் எடுத்துருக்கேங்க. பூண்டு, இது இஞ்சி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் போட்டிருக்காங்க. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிரியாணிக்கு நெய் தாங்க போடணும், எண்ணெய் போடக்கூடாது. அதனால ஒரு கப்பு நெய் எடுத்துருக்கேன். தாளிப்புக்காக முந்திரி பருப்பு, சோம்பு, லவங்கம், கடல் பாசி, ஏலக்காய், இது பட்டை, கொஞ்சம் பிரியாணி இலை எடுத்துருக்கேங்க, ஸ்டார் பூ, இதெல்லாம் இந்த நெய்யில் போட்டுக்கலாம். இதை நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா போட்டுக்கலாங்க. அது கலரும் கொடுக்கும், நல்லா சுவையாகவும் இருக்கும் அந்த எண்ணெயில் வதங்கும் போது. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 2 வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதையும் போட்டுக்கலாம். இதை நல்லா கலர் மாற வரைக்கும் நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இது மாதிரி கலர் மாதிரி வந்தாச்சுங்க. இது மாதிரி நல்லா பச்சையாக இல்லாமல் நல்லா இது மாதிரி வறுத்துக்கணும். வெங்காயத்தை கலர் வரணும், அப்போ தான் பிரியாணி சுவையாக இருக்கும். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை விட்டுக்கலாம். இதையும் நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா இதுவும் நல்லா கலர் மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். இது மாதிரி மாற வரைக்கும் நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ கொஞ்சமாக மிளகாய் பொடி போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் அவ்வளோ போட்டிருக்கேன். இப்போ தயிர் போட்டுக்கலாங்க, ஒரு 2 கரண்டி. இதையும் நல்லா இது மாதிரி வறுத்துக்கலாம். தக்காளி, ஒரு 2 தக்காளி பொடிசாக கட் பண்ணியிருக்கேங்க. இதையும் போட்டுக்கலாம். மூடி வச்சுக்கலாங்க.
இப்போ ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி இது மாதிரி மூடி வச்சுட்டு வதங்கிடுச்சு பாருங்கள். இது மாதிரி நல்லா கரைஞ்சி வர மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா தக்காளி எல்லாமே மசாலா ரொம்ப எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இது மாதிரி எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா அது மசாலா எல்லாத்தையும் வறுத்துக்கணும். இப்போ வந்துட்டு சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஒன்றே 1/4 கிலோ கூட எடுத்துக்கலாங்க. சிக்கன் எவ்வளோ நிறைய போட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட் வருதுங்க சாதத்துக்கு, அந்த பிரியாணிக்கு. இதுவும் நல்லா பீஸ் நல்லா இது மாதிரி வதங்கி வரணும். மூடி போட்டுக்கலாம். அரிசி வந்துட்டு 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேங்க. ஜீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேன் இன்றைக்கி நான். சிக்கன் நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். நல்லா வெந்திருக்கு கொஞ்சம். இதில் வந்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா போட்டுக்கலாம், பிரியாணி மசாலா. இப்போ நம்ம போடுறதுனால அந்த பீஸ்கெல்லாம் நல்லா அந்த மசாலா இறங்கி நல்லா மணமாக இருக்கும். இது மாதிரி சிக்கன் வந்துட்டு நல்லா இது மாதிரி ஃப்ரை ஆகிட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுங்க. நல்லா குக் ஆகிடுச்சு. 50% நல்லா குக் ஆன மாதிரி பண்ணிக்கணுங்க. இப்போவே நம்ம நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா ஒரு 50% இப்போவே வேக வச்சுக்கணும் சிக்கனை. இப்போ வந்து தண்ணி விட்டுக்கிறேங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி விடுறேங்க. நல்லா இந்த தண்ணி கொதி வந்த அப்புறமா அரிசி போட்டுக்கலாம். இது மாதிரி தண்ணி நல்லா கொதி வந்த அப்புறம் தான் அரிசி போடணுங்க. முதல்ல நம்ம அரிசி போட்டக்கூடாது. இப்போ அரிசியை போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு கலக்கி விட்டுக்கலாங்க. இப்போ ஃபுல் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் சாதத்தையும் சிக்கனையும். ஃபுல் ஃப்ளேமில் வெந்துக்கிட்டு இருக்குங்க. இப்போ ஒரு வாட்டி மொத்தம் அடியிலிருந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். சிக்கன் மசாலா சாதம் எல்லாமே ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது மிக்ஸ் பண்ணிவிட்டு தம் போட்டுக்கலாங்க. இது குக்கர், இந்த நான்ஸ்டிக் பாத்திரன்றதுனால இந்த மூடிக்கே கேஸ் கட்டிருக்கோங்க. அந்த மூடிக்கு வந்துட்டு ஒரு 2 வெத்துக்குச்சி வச்சுட்டு வெளியே காற்று போகாமல் ஒரு 15 நிமிஷம் தம் போட்டுக்கிட்டேங்க. சுட சுட நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சுவையாக வரும். நம்ம நார்மல் பாத்திரத்தில் பண்ணோம்னா பிளேட் வச்சுட்டு அது மேலே ஏதாவது வெயிட் வைக்கணுங்க. இது நான்ஸ்டிக் கிளாஸ் மூடி வந்ததுனால அதுக்கே கேஸ் கட்டிருக்கும். அது சீக்கிரமாக நல்லா இது மாதிரி தம் ஆகுங்க உள்ள பிரியாணி சுட சுட ரெடி ஆகிடுச்சிங்க. சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி திண்டுக்கல் பிரியாணி பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ நல்லா சிக்கன் வெந்திருக்கு. ஓகே வியூவர்ஸ், பிரியாணி நான் என்ஜாய் பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. ஓகே வியூவர்ஸ், பாய்.